வடிவமே வாராகி அம்மா, சக்தியின் வடிவமே வாராகி அம்மா, பன்றி முகத்தவளே வாராகி அம்மா, பன்றி முகத்தவளே வாராகி அம்மா, கேட்டவரம் தருபவளே வாராகி அம்மா, கேட்டவரம் தருபவளே வாராகி அம்மா, சக்தியின் வடிவமே வாராகி அம்மா, சக்தியின் வடிவமே வாராகி அம்மா. ஓம் ஆதிபராசக்தி, ஓம் ஆதிபராசக்தி. நான் கோயிலுக்கு 3 வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே போங்க உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு. நான் வந்து வர ஆரம்பித்தேன். எனக்கு இங்கே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு 2 பசங்க, என் பசங்களுக்காக நான் வேண்டுதலை வச்சிட்ருக்கேன். நான் வாரம் வர்றதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன். வாரம் நான் வர்றதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருப்பேன். எப்படியோ எனக்கு தடங்கள் வந்தாலும் நான் எப்படியும் இந்த டைமுக்கு நான் வந்துடுவேன். மாதம் நான் இங்கே நடக்கிற யாகத்தில் எல்லாத்துலேயுமே வந்து கலந்துப்பேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸும் என் தெருவில் உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கும் இங்கே வர்றதுனால சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் இங்கே வந்ததுனால எல்லாருக்கும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இன்றைக்கி வரலான்னா எப்பயுமே மாதம் மிளகாய் யாகத்துக்கும் பௌர்ணமிக்கு பஞ்சமிக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வருவோம். நான் நிறைய பேருக்கு சொல்லி இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு. அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களையும் நான் கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வைப்பேன். வராகியம்மன் ஓம் ஆதிபராசக்தியின் மறுபுருவம் அம்மா, வடக்கு திசை அதிபதியே வாராகி அம்மா, வடக்கு திசை அதிபதியே வாராகி அம்மா, சக்தியின் உருவமே வாராகி அம்மா, சக்தியின் உருவமே வாராகி அம்மா. செய்வினை பேய்களை விரட்டுபவள் நீயே, பில்லி சூனியத்தை அழிப்பவள் நீயே, அந்தகாசூரனை அழித்தவளும் நீயே, அந்தகாசூரனை அழித்தவளும் நீயே, சப்த கன்னிமார்களில் ஒருவரும் நீயே, சப்த கன்னிமார்களில் ஒருவரும் நீயே, சக்தியின் வடிவமே வாராகி அம்மா, சக்தியின் வடிவமே வாராகி அம்மா. ఓం ఆదిపరాశక్తి నమః. ఇక్కడ వచ్చేసి నేను ప్రతి అమావాస్యకు వస్తూ ఉంటాను, రోజు కూడా వస్తూ ఉంటాను, వీక్లీ వన్స్ వస్తూ ఉంటాను. అమావాస్యకు కోరిక పెట్టుకునేసి సాయంకాలం వచ్చి ఇది చేస్తా అంటే సంద వల్ల అది జరిగేది ఏం మన కోరిక ఏం పెడతామో అది అంతా జరుగుతుంది. అమావాస్యకు గుళ్ళో వచ్చేసి గోమాత తీర్థం ఇస్తారు. ఆ గోమాతకి కావాల్సిన రోజు ఏదో ఒకటి తినేదానికి పండ్లు, పువ్వు, ఇది పండ్లు, ఇది ఎంత రొట్టె చపాతి ఇట్లాంటిది ఇస్తామంట. అది తింటుంది, ఇది చేస్తుంది. మనకి పాపం తీరేదానికి ఇక్కడ వచ్చి ఇది చేస్తాము. మన కోరికలు విత్ ఇన్ 3 monthsలో జరుగుతూ ఉంది. అంత 90 daysలో అన్నీ అయిపోతుంది. ఇక్కడ వచ్చేసి మిరపకాయ యాగం వచ్చేసి జరుగుతుంది. అది ఇండియా ఫేమస్. అది ఏమి మన కోరిక పెట్టుకునేసి చేస్తామో అది జరుగుతుంది. ఒంటి రోగాలంతా కుదురుతుంది, అన్నీ ఇచ్చేస్తుంది. ఓం ఆదిపరాశక్తి నమః. திங்கராதேவியே அம்மா உன் பாதம் வேண்டினே, என்னாலும் வேண்டுவோம் அம்மா பிரத்யங்கராதேவியே, உன் அன்பை அள்ளித்தர வாராயோ அம்மா, உன் அருள் எங்களுக்கு
எங்களுக்கு தாராயோ உன் அன்பை அள்ளித்தர வாராயோ அம்மா உன்னருள் எங்களுக்கு தாராயோ பிரத்யங்கரா தேவியே அம்மா உன் பாதம் வேண்டினே என்னாலும் வேண்டுவோம் அம்மா பிரத்யங்கரா தேவியே ஆதிபராசக்தி எம்கேபி நகரில் இருக்கிற ஆதிபராசக்தி கோயில். இந்த கோவிலில் 3 அம்மன்கள் இருக்காங்க. அதில் வந்து ஆதிபராசக்தி, பிரத்யங்கரா தேவி, வராகி தேவி. அமாவாசை அன்னைக்கு நடக்கிற மிளகாய் யாகத்தில் வந்து பங்கு பெற்றீங்கன்னா உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியம், உங்கள் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த கோவிலில் வந்து 10 பசுமாடு இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி கொடுத்து செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லது தான். அதனால் எல்லாரும் வந்து அம்மனோட அருள் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. சர்வேஸ்வரர் நெற்றி கண்ணில் தோன்றியவள் நீ அம்மா மகாவிஷ்ணு காளி துர்க்கையின் வடிவம் தான் நீ அம்மா சர்வேஸ்வரர் நெற்றி கண்ணில் தோன்றியவள் நீ அம்மா மகாவிஷ்ணு காளி துர்க்கையின் வடிவம் தான் நீ அம்மா பிரதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையம்மா பிரதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையம்மா அமாவாசை தீதியில் மிளகாய் ஓமத்தில் திகழ்வளே அமாவாசை தீதியில் மிளகாய் ஓமத்தில் திகழ்வளே பிரத்யங்கரா தேவியே அம்மா உன் பாதம் வேண்டினே என்னாலும் வேண்டுவோம் அம்மா பிரத்யங்கரா தேவியே ఆదిపరాశక్తియే నమః. మాకు మేము కోరుకున్న కోరికలన్నీ ఆదిపరాశక్తి నెరవేరుస్తుంది. ప్రత్యంగరాదేవి ఆయురారోగ్యాలు ఇస్తుంది. వరాహి అమ్మను మంచి ఇది చేస్తుంది. అందరూ 3 దేవుళ్ళనే బాగా చేస్తున్నారు. మేము అమావాస్యకి మా ఆయన మాత్రం తప్పకుండా వస్తారు. ఇక్కడ నేను వీలైనప్పుడంతా వస్తూ ఉంటాను. ஓம் ஆதிபராசக்தி. மாலை அணிந்து கொண்டு ஆனந்த காட்சி தருபவளே தேடி வரும் பக்தர்களின் கூரைகளை தீர்ப்பவளே மிளகாய் மாலை அணிந்து கொண்டு ஆனந்த காட்சி தருபவளே தேடி வரும் பக்தர்களின் கூரைகளை தீர்ப்பவளே செய்வீனை பில்லி சூனிய போக்கிடும் தாயே நீ அம்மா செய்வீனை பில்லி சூனிய போக்கிடும் தாயே நீ அம்மா மரண பயத்தை போக்கிடும் பிரத்யங்கரா தேவியம்மா மரண பயத்தை போக்கிடும் பிரத்யங்கரா தேவியம்மா பிரத்யங்கரா தேவியே அம்மா உன் பாதம் வேண்டினே என்னாலும் வேண்டுவோம் அம்மா பிரத்யங்கரா தேவியே ஐஸ்வரியம் தந்திடுவாள் அதர்வன காளியாய் அம்மா நீ வந்திடுவாய் உக்கிரமான. ஓம் ஆதிபராசக்தி. இங்கே ஆதிபராசக்தி கோயிலுக்கு நாங்கள் அமாவாசை வருவோம். இங்கே நிறைய என் பேத்தி படிக்காமலே இருந்தா இப்போ நல்லா படிக்கிறா. அவளுக்கு நல்ல இடத்துல ஒரு படிக்கிறதுக்கு இடம் கிடச்சிது. அது நல்லா நிறைவேறதுக்காக நான் இன்னொருத்தவங்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க ரொம்ப மன கவலையோடு வந்திருக்காங்க. அதை நிறைவேற்றுவாங்கன்னு நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வராக தேவி அம்மன், ஆதிபராசக்தி, கிருத்திகா தேவி இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இவங்க. அதனால் நான் இன்னொருத்தவங்களும் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் அது அவங்க பலனை அனுபவித்து மறுபடியும் வராங்க. அவங்கள என்ன மிளகா இந்த அமாவாசை அன்றைக்கி வேண்டின்ட்டு போட்டோம்னா அந்த மிளகா வாசனையே வராது. ஆனால் அதை நிறைய பேர் உடம்பு நல்லா இருக்குது நல்லா நிறைய பேருக்கு சொல்லி வராங்க அவங்க. நான் சொல்லி அதுக்காக நல்லதுக்காக நினைக்கிறேன். ஓம் ஸ்வர ஆதிபராசக்தி.
உன்னை காணவே வந்தோம் ஆதீஸ்வரா, உன்னருள் வேண்டி வந்தோம் ஆதீஸ்வரா. உன்னை காணவே வந்தோம் ஆதீஸ்வரா, உன்னருள் வேண்டி வந்தோம் ஆதீஸ்வரா. எம்கேபி நகர் வந்து தரிசிப்போம் ஈசா, கண் முன்னே வந்து நீ காட்சி தருவாய், துன்பத்தை தீர்ப்பதற்கு துணை. ஆதிபராசக்தி ஓம் சக்தி பராசக்தி எம்கேபி நகரில் ஆதிபராசக்தி வராகி அம்மா பிரித்திகா தேவி 3 அம்மனும் இருக்காங்க. அமாவாசை மாதம் மாதம் நாங்கள் வந்துட்ருக்கோம். இங்கே வந்து மிளகா போட்டு தியாகம் பண்ணுறாங்க. அதே போல் வந்து இங்கே வந்து பிரசாதமாக எலுமிச்சை பழமும் மிளகாயம் தராங்க. ஓம் சக்தி பராசக்தி, இங்கே வாங்க, எல்லாருமே வாங்க, அம்மனுடைய அருள் போய் பெருக. வாழ்க வளமுடன். புரிவாயிசா, துன்பத்தை தீர்ப்பதற்கு துணை புரிவாயிசா, அன்புடனே ஆசி தந்து அருள் புரிவாயிசா, அன்புடனே ஆசி தந்து அருள் புரிவாய். ஓம் ஓம் சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் சிவாய, ஓம் நம சிவாய. உன்னை காணவே வந்தோம் ஆதீஸ்வரா, உன்னருள் வேண்டி வந்தோம் ஆதீஸ்வரா. நெற்றி கண் கொண்ட ஈஸ்வரனே, அருள் தந்து அகிலத்தை காப்பவனே, ஓம் நமச்சிவாய சொல்லி வணங்கி நின்றோம். ஓம் ஆதிபராசக்தி கோவிலில் இங்கே வந்து வாராகி அம்மன், பிரத்யங்கிரா, சரபேஸ்வரர், ஆதிபராசக்தி முக்கியமாக அவங்க வந்து கோவில் கொண்டு இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப நல்ல பவர் இருக்குமா. எல்லாரும் வந்து இந்த கோவிலில் வந்து சேவிச்சுட்டு போனாக்கா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இங்கே வந்து மிளகா யாகம்னு சொல்லிட்டு அமாவாசை தோறும் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாகத்தில் மிளகா கடுகு எல்லாமே போட்டாக்கா நம்ம திருஷ்டியெல்லாம் வந்து நல்லா விலகும். நீங்கள் வந்து இந்த எம்கேபி நகர் மகாகவி பாரதி நகரில் உள்ள ஆதிபராசக்தி கோவிலுக்கு நீங்கள் ஒரு வாட்டி வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அதனோட பவர் ரொம்ப புரியும். வைப்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. எல்லா கடவுளும் இருக்காங்க பக்கத்துலேயே, சிவன் சக்தி எல்லாமே இருக்காங்க. ரிஷபாரூடரோட சிவன் சக்தி கோவிலும் இருக்குது, கன்னியம்மன் இருக்காங்க, எல்லா தெய்வங்களும் குடிக்கொண்டு இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் இது. கண்டிப்பாக வரணும் நீங்கள். ஓம் ஆதிபராசக்தி. ஓம் நமச்சிவாய சொல்லி வணங்கி நின்றோம், நீ நல்வழியை காட்டிடுவாய் ஆதீஸ்வரா, நல்வழியை காட்டிடுவாய் ஆதீஸ்வரா. ஓம் ஓம் சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் சிவாய, ஓம் நம சிவாய. உன்னை காணவே வந்தோம் ஆதீஸ்வரா, உன்னருள் வேண்டி வந்தோம் ஆதீஸ்வரா. உன்னை காண காத்து நிற்கும் பக்தர் கூட்டம், உன் அருள் வேண்டி நிற்கும் அன்பர் கூட்டம்,
ஈசா தினம் தோறும் வணங்கி. ஓம் ஆதி பராசக்தி. இந்த கோயிலுக்கு வர்றது எல்லாமே நிறைவேறும். இங்கே எல்லாமே எங்களுக்கு மாதம் மாதம் இங்கே வரோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோயிலுக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். மிளகா நெடி போட்டாலும் இங்கெல்லாம் வந்து ரொம்ப இதுவாகாது, நல்லாயிருக்கும். இங்கே எலுமிச்சப்பழம் பச்சை மிளகாய் தான் பிரசாதம், தீர்த்தம் கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். நாங்கள் அடிக்கடி மாதம் மாதம் வருவோம். ஈஸ்வரி மகேஸ்வரி பிரத்யங்கரா தேவினி எம்கேபி நகர் வந்து யமயாதரி யமயாதரி. ஈஸ்வரி மகேஸ்வரி பிரத்யங்கரா தேவினி எம்கேபி நகர் வந்து யமயாதரி யமயாதரி. பிரத்யங்கரா தேவி கண் பாரமா, என்னாலும் எப்போதும் துணை நீயம்மா, என்னாலும் எப்போதும் துணை நீயம்மா. ஈஸ்வரி மகேஸ்வரி பிரத்யங்கரா தேவினி எம்கேபி நகர் வந்து யமயாதரி யமயாதரி. ஓம் ஆதிபராசக்தி அம்மா ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் பிரசாதம் வந்து பச்சை மிளகாயும் எலுமிச்சம்பழமும் தருவாங்க. பல வருஷமாக வந்துன்னு இருக்கோம். நாங்கள் ஒரு 10-15 வருஷம் முன்னாடியிலேருந்து வந்துன்னு இருக்கோம். நல்ல சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மன் ஆதிபராசக்தி அம்மன், வாராகி அம்மன், பிரத்யங்கர அம்மன். குங்கும பிரசாதமும் தருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். சோனியம் பேபி சாசு மறைந்து ஓடுதம்மா, எம்கேபி நகர் எல்லையை தாண்டி ஓடுதம்மா. உன் திருவடியே கதி என்று தேடி வந்தோமம்மா, உன் திருவடியே கதி என்று தேடி வந்தோமம்மா. தீய சக்தி அத்தனையும் நீ அழித்திடம்மா, தீய சக்தி அத்தனையும் நீ அழித்திடம்மா. ஈஸ்வரி மகேஸ்வரி பிரத்யங்கரா தேவினி எம்கேபி நகர் வந்து யமயாதரி யமயாதரி. ஈஸ்வரி மகேஸ்வரி பிரத்யங்கரா தேவினி எம்கேபி நகர் வந்து யமயாதரி யமயாதரி. பிரத்யங்கரா தேவி கண் பாரமா, என்னாலும் எப்போதும் துணை நீயம்மா, என்னாலும் எப்போதும் துணை நீயம்மா. இந்த கோவிலில் வந்து 3 அம்மன் இருக்காங்க. அதாவது வராகி அம்மன், ஓம் சக்தி அம்மன், பிரத்யங்கரா தேவி. அதாவது நாங்களும் வந்து ஒரு வாட்டி வரும்போது இந்த கோவிலை பார்த்தோம். ஒரு வாட்டி வந்தோம், எங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. தொடர்ந்து வரோம். இந்த கோவிலில் என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தோம்னா எலுமிச்சை பழமும் மிளகாவும் தான் தராங்க. எலுமிச்சை பழமும் மிளகாவும் தான் தராங்க. அதுதான் இந்த கோவிலோட பிரசாதம். இந்த இடத்துல வந்து அந்த யாகம் பண்ணும்போது நம்ம சுற்றி போடுறோம். அந்த மிளகாவோட நெடி கூட கொஞ்சம் கூட கிடையாது. அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம வீட்டில் ஒரு மிளகா வறுத்தாலே அந்த அளவுக்கு நெடி வரும். ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன நெடி கூட நம்மளுக்கு கிடையாது. இங்கே வந்துட்டு போனோம் அப்படின்னோம்னா நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஒரு 10 பசுமாடு இருக்குது. அந்த 10 பசுமாடுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செஞ்சோம்னா நம்மளோட வம்சம் நல்லாயிருக்கும். அதுதான் ஓம் சக்தி பராசக்தி.